சுதந்திரத்துக்கே தொடர்பில்லாத சுதந்திர போராட்டத்தை எள்ளி நகையாடிய சுதந்திர போராளிகளை காட்டி கொடுத்த RSS என்கின்ற ஒரு சங் பரிவார அந்த அமைப்பை சமூக சேவை அமைப்பினுடைய முன்னோடி என்று பாராட்டுகிறார். சமூக சேவை அமைப்பினுடைய முன்னோடியா? 100 ஆண்டு கால RSS வரலாறு எந்த சமூக சேவை செய்து இந்தியாவை அது உயர்த்தி இருக்கிறது? 1925 RSS துவக்கப்பட்டது. 47 நாம் சுதந்திரத்தை பெற்றோம். 22 ஆண்டுகள் அடிமை இந்தியாவில் RSS இயங்கி இருக்கிறது. அந்த 22 ஆண்டுகள் என்பது சாதாரண நாட்கள் அல்ல. சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருந்த நாட்கள். சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருந்த அந்த 22 ஆண்டுகளில் ஒரே ஒரு போராட்டத்தில் காந்திய வழியிலான அகிம்சை போராட்டமோ, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான ஆயுதம் தாங்கிய ராணுவமோ, அல்லது புரட்சி படை நடத்திய பகத்சிங் புரட்சி படையிலோ எதிலாவது ஒன்றில் கலந்து கொண்ட வரலாறு இந்த RSS கூட்டத்துக்கு இருக்கா? எந்த வகையான போராட்டத்திலும் ஈடுபடாத, போராட்டத்தில் ஈடுபடுவதை கொச்சைப்படுத்தி பேசிய ஒரு RSS பற்றி 79வது சுதந்திர தினத்தில் நம்ம நாட்டினுடைய பிரதமர் புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால் இந்த தேசம் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலையை எட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, வேறு எந்த அமைப்புக்காவது இது போன்ற ஒரு மோசமான வரலாறு உண்டா? காந்தி படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மோசமான அமைப்பு, தன்னுடைய உறுப்பினரையும் தன்னுடைய சட்டங்களையும் அமைப்பு நிர்ணய சட்டத்தையும் ரகசியமாக வைத்துக் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த நாட்டில் எந்த சேவை அவர்கள் செய்தார்கள்? மக்கள் ஒன்றிணைந்து வாழ முடியாத அளவிற்கு தேசிய மக்களிடத்தில் பிரிவினையை உண்டாக்கிய தவிர அவர்கள் செய்த சாதனை என்ன? அதை பற்றி இன்றைக்கு புகழ்ந்து சமூக சேவையினுடைய முன்னோடி என்று பிரதமர் மோடி பேசுகிறார் என்று சொன்னால் இவர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு மோசமான சட்டங்களை இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள், எவ்வளவு பின்னோக்கி இந்தியாவை இழுக்கக்கூடிய, தமிழகத்தை இழுக்கக்கூடிய சட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு துடிக்கிறார்கள். இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு கூட வட மாநிலத்தில் இருக்கிறவர்களால் முடியாது. ஆனால் தமிழ்நாடு தந்தை பெரியார் போன்றவர்களால், செங்கோடி இயக்கத்தால், முஸ்லீம் லீக்கினுடைய காயிதே மில்லத் அவர்கள் போன்றவர்களால் இன்றைக்கு இது பண்படுத்தக்கூட பண்ணாக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு இவருடைய பாசிச சிந்தனைகளை நம்மால் புரிந்து கொண்டு எதிர்த்து களமாட முடிகிறது.